எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 10வது அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சில நாவுகள் வார்த்தைகளை பேசியிருக்கலாம். உன் குடும்பத்தை குறித்து பேசியிருக்கலாம், உன் பிள்ளையை குறித்து பேசியிருக்கலாம், உன் கணவனாரை குறித்து பேசியிருக்கலாம், உன்னுடைய மனைவியை குறித்து பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசின வார்த்தைகள் உன் இருதயத்தை உடைக்க அது ஒரு வேளை ஏதுவாய் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் ஒருவனும் தன் நாவை கூட அசைக்க கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லையா? இன்னைக்கு உனக்கு விரோதமாய் பேச வேண்டுமே, ஆனால் கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒருவனும் தன்னுடைய நாவை அசைத்து பேச முடியாது. காரணம், கர்த்தரையே தமது ஜனமாய், கர்த்தரையே தனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற உனக்கு அவரே துணையாய் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. ஒருவேளை இத்தனை நாட்கள் உங்களுக்கு விரோதமாய் சில வார்த்தைகள் வந்திருக்கலாம், சில சூழ்ச்சிகள் நடந்திருக்கலாம், சில காரியங்கள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு ஒருவனும் உனக்கு விரோதமாய் நாவை அசைக்க போவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருடைய வாயையும் அவர் கட்டிப்போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் யாருக்கு இந்த காரியத்தை செய்கிறார், எப்பொழுது செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பார்ப்போமே. ஆனால் உபாகமம் 33:29 சொல்கிறது, மகிமை பொருந்திய பட்டயம் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் கர்த்தராகவே இருக்கிறார். நீ பேச வேண்டிய இடத்தில் கர்த்தர் பேசுவார். நீ யுத்தம் பண்ண வேண்டிய இடத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ யாரிடத்தில் போய் நிற்க வேண்டும் என்று நிற்கிறாயோ அந்த இடத்தில் கர்த்தர் உனக்காக தூதர்களை ஏற்படுத்தி எழும்பி நிற்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உனக்கு பட்டயமாய் இருக்கிறார். ஒருவேளை அவங்க என்னை பேசிட்டாங்க பிரதர், நான் திரும்பி பேசாமல் விடவே மாட்டேன், என்னை இந்த வார்த்தையை சொல்லி கேட்டுட்டாங்க, 4 வார்த்தையை நான் கேட்காம விடவே மாட்டேன் என்று சொல்லி சிலர் ஒரு வேளை உங்கள் இருதயத்தில் பல எரிச்சல்களை வைத்திருக்கலாம். எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு பட்டயமாயிருப்பார். கர்த்தர் பதில் கொடுப்பார். பொறுமையாய் காத்திருங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவை, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த ஜனத்தை மேன்மைப்படுத்த கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பை தருவீராக. யாருமான என் பிள்ளைகளை நிந்தித்து பேசாதபடி மகிமையாய் நிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். தடைகளெல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்தும், கிருபை சூழ்ந்திருக்கட்டும். என் தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரட்டும் என நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.